ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்டிங் தமிழன். நான் அவங்க முத்துகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ண பேசிக் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் கைன் மாஸ்டர் உங்கள்கிட்ட இல்லைனா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோன்னே அது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த கைன் மாஸ்டரோட வீடியோ லேயரோட எக்ஸ்பேண்டபிளை பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா பாருங்கள், 9 எவ்வளோ லேயர் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கைன் மாஸ்டர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்னோடய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ வாங்க இது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி 1.1ங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. நீங்கள் 1.1 தான் எடிட் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணோடனே அது எடிட்டிங் பேஜ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் மீடியாவை கிளிக் பண்ணிங்க. மீடியாவை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஸோ நான் சொல்லுவேன், நீங்கள் ஒரு ஃபோல்டராக க்ரியேட் பண்ணி எடிட் பண்ணுங்கன்னு. அப்போ தான் ஈஸியாகவும் இருக்கும். டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். இதுனா தொலைவிட்டு கிடக்கணும். ஸோ இது பாருங்கள். ஸோ இப்போ நான் இந்த இமேஜ் எடுத்திருக்கேன். இந்த இமேஜ் மூவாக இருக்குது. இதை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டாக ட்ராக் பண்ணிக்கங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ ஒரு வாட்டி கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு கட் ஆப்ஷனுக்கு எடுத்து ஒரு ஃப்ரேம் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட 2 விரலில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு போதும்னு தோணுச்சுன்னா அந்த ஈக்குவலில் கொடுத்துருங்க. ஈக்குவலில் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. இதை நான் ஒரு 20 செகண்டுக்கு நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா வெக்னைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வெக்னைட்டை எனபிள் பண்ணி விட்ருங்க. எனபிள் பண்ணி விட்டு கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் போய்க்கிங்க. பிரைட்னஸை லைட்டாக ஒரு 10 ஏற்றிக்கிங்க. ஒரு 10 ஏற்றிக்கிங்க. இல்லைன்னா உங்களுக்கு வேணுங்கிற அளவு ஏற்றிட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ லேயர் கிளிக் பண்ணி மீடியாவை கிளிக் பண்ணி வீடியோ லேயர் ஒன்று ஆட் பண்ணலாம். ஸோ அந்த லேயர் இப்படி தான் இருக்கும். நீங்கள் அந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும். நீங்கள் ஃபுல்லுன்னு கொடுத்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிவிட்டு குரோமா கீக்கு போயிருங்க. குரோமா கீ எனபிள் பண்ணி விட்ருங்க. எனபிள் பண்ணி விட்டுட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ அதே கிளிக் பண்ணி இந்த ஹார்ட்லாம் பிளாக் கலரில் இருக்குது, நம்ம ப்ளூ கலரில் மாற்றிக்கலாம். அதனால் கலர் ஃபில்டர் போய்க்குங்க. கலர் ஃபில்டரில் போய்ட்டு இதை கொடுத்துக்குங்க. இதை கொடுத்தோன்னே உங்களுக்கு ப்ளூ ஆயிரும். அடுத்து டிக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம கலர் இமேஜ் ஒன்று ஆட் பண்ணலாம். லேயர் கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணி கலர் இமேஜ் நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே போய் எடுத்துக்கோங்க. ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன். நீங்கள் ஜூம் பண்ணி கரெக்டாக இங்கே வச்சுட்டு ஓவரால் அனிமேஷனில் ட்ரிஃப்டிங்னு இருக்கும். ட்ரிஃப்டிங்கை கொடுங்க. ட்ரிஃப்டிங்கை கொடுத்துட்டு இதையும் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணி விட்டுட்டு டிக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ லேயர் லைட்டாக முன்னாடி நவுத்தி விட்டிங்கன்னா கரெக்டாகிடும். இப்போ நம்ம கலர் இமேஜ் ஒன்று ஆட் பண்ணலாம். லேயரை கிளிக் பண்ணி மீடியாவை கிளிக் பண்ணி இப்போ இதை இங்கே இப்படி ஜூம் பண்ணி இங்கே வச்சுருங்க. இங்கே வச்சுட்டு ஓவரால் அனிமேஷன் பல்ஸ்ன்னு இருக்கும், பல்ஸை கொடுத்துருங்க. இப்போ இதையும் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராக் பண்ணி விட்டுட்டு டூப்ளிகேட் ஒன்று எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்தோன்னே அதே மாதிரி இங்கே வந்துடும். அதே கிளிக் பண்ணி நீங்கள் இங்கே வச்சுக்கோங்க. இங்கே வச்சு டிக் கொடுத்துருங்க. இப்போ லேயரை கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணி பார்டர் இமேஜ் ஆட் பண்ணலாம். ஸோ பார்டர் இமேஜ் இங்கே இருக்குது. இதையும் ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும். நீங்கள் ஃபுல்லுன்னு ஆன் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கிங்க. ஸ்க்ரீன் அப்ளை பண்ணோன்னே இதையும் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராக் பண்ணி விட்டுட்டு டிக் கொடுத்துருங்க. ஸோ இதில் டிஃபால்ட்டாக சவுண்ட் இருக்குது. இந்த சவுண்ட் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ சூப்பராக ப்ளே ஆகுது. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒன்று ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.